வணக்கம் கைஸ், உங்கள் எம்ஜே பவி. T20 உலக கோப்பை மிகவும் கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டு உள்ளது. பாகிஸ்தானும் நெதர்லாந்தும் முதலாவது போட்டியில இலங்கையில மோதுகிறாங்க. முதலாவது போட்டி மிகவும் அற்புதமாக நடைபெற்றது. பாகிஸ்தான் அணி தலைவராக சல்மான் அலி ஆகா அவற்ற தலைமையிலையும், அதே மாதிரி நெதர்லாந்து அணி தலைவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எட்வர்ட்ஸ் தலைமையிலையும் மோதுகின்றாங்க. குறிப்பாக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு போட்டி, முதலாவது போட்டி தான் சொல்லணும். மிகப்பெரிய அணி பாகிஸ்தானை எப்படி திணறடிக்கணும்ன்றத நெதர்லாந்து அணி கத்து வச்சிருக்காங்க தான் சொல்லணும். எட்வர்ட்ஸ் மிகவும் அற்புதமான நுணுக்கமான முறையில அணிய கையாண்டிருந்தாரு நெதர்லாந்து அணித்தலைவர். என்றாலும் பாகிஸ்தான் இந்த போட்டியை வெற்றி கொண்டிருக்காங்க. முதல்ல துடுப்பாட்டம் ஆடிய நெதர்லாந்து அணியில லெவிட் 24 ஓட்டங்கள், டிலே 30 ஓட்டங்கள், ஆகர்மேன் 20 ஓட்டங்கள், எட்வர்ட்ஸ் அணித்தலைவர் 37 ஓட்டங்கள், 3 பவுண்டரி 1 சிக்ஸர்கள் என்று விளாசி இருந்தாரு. இலக்குகளை எப்படி பாகிஸ்தான் கைப்பற்றி இருக்காங்கன்னு பார்த்தா, பெரிதாக எதிர்பார்த்த சயின்ஸா அஃப்ரிடி பெரிதாக சோபிக்கவில்லை. 3 ஓவர் 28 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 1 இலக்கை எடுத்திருந்தார். ஆயூப் 1 ஓவர் வீசி 7 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 இலக்குகளை எடுத்திருந்தார். நவாஸ் 4 ஓவர்கள் வீசி 38 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து 2 இலக்குகளையும், மிர்சா அற்புதமான ஒரு பந்து பரிமாற்றம் தான் சொல்லணும். 3.5 பந்து பரிமாற்றங்களில 3 இலக்குகளை எடுத்திருந்தாங்க. சரி, 147 ஓட்டங்கள் பாகிஸ்தானுக்கெல்லாம் ஒரு ஓட்டமா என்ற மாதிரி இருந்துச்சு. 19.5 பந்து பரிமாற்றங்களிலேயே நெதர்லாந்து சுருண்டுட்டாங்க தான் சொல்லணும். இதை சிம்பிளா அடிச்சிருவாங்க என்று பார்த்தா பாகிஸ்தான் செஞ்ச வேலை இருக்கு, ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க பாகிஸ்தான். அனைத்து ரசிகர்களுக்கும் இன்றைக்கு ஒரு பிரஷர் கேம் என்றுதான் சொல்லணும். பாகிஸ்தான் பதிலுக்கு துடுப்பாட்டம் ஆட வந்தாங்க. ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமான ஒரு ஆட்டத்தையே வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதுல குறிப்பாக சொல்ல போனா பாகிஸ்தான் தலை சிறந்த வீரரான பாபர் அஷம் வெறும் 15 ஓட்டங்கள், அதுக்கு பேருந்து ஃபர்ஹான் 47 ஓட்டங்கள், ஆயூப் 24 ஓட்டங்கள் என்று பெறப்பட்டிருந்தது. இறுதியான நொடியில போட்டியை எப்படி ஜெயிக்கணும்ன்றத அஸ்ராப் காட்டி இருந்தார். உண்மைக்குமே 29 ஓட்டங்கள், 2 பவுண்டரி 3 சிக்ஸர்கள். இறுதியாக அஸ்ராப்பும் அஃப்ரிடியும் தான் இந்த மச்சம் முடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. என்றாலும் பந்து வீச்சாளர்கள் என்ற ரீதியில நெதர்லாந்து அணி சார்பாக ஒரு அற்புதமான பந்து வீச்சலாக 33 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 இலக்குகளை எடுத்திருந்தார். அதே மாதிரி மன்னிக்க வேண்டும், ஒன் மிக்ராக், அவங்களோட பெயர்களே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒன் மிக்ராக் 4 பந்து பரிமாற்றம் வீசி 1 மேடின் 20 ஓட்டங்களை விட்டு கொடுத்து 2 இலக்குகளை எடுத்திருந்தார். ஒரு அதிசிறந்த போட்டி என்று சொல்ல இயலாது. ஆனா எட்வர்ட்ஸ் இந்த போட்டியை எப்படி ஒரு அணித்தலைவரா, நெதர்லாந்து அணித்தலைவரா எப்படி இந்த போட்டியை கொண்டு போகணுமோ அது மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. 3 இலக்குகளாக தட்டி தடுமாறிதான் பாகிஸ்தான் முதலாவது வெற்றியை பெற்றுக்கொள்றாங்க. சரி, அடுத்த போட்டி வெஸ்ட் இண்டீஸுக்கும் ஸ்காட்லாந்துக்கும் நடக்குது. அந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்கள் எம்ஜே பவி. மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் கைஸ். டாடா.